அனைவருக்கும் இனி வணக்கங்கள். நண்பர் அழகான கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. என்கிட்ட எல்லாருமே ஒரு தகுதிக்கு மீறி ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆசைப்படுறதுக்கு கூட தகுதி இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நண்பர்களே, ஆசைப்படுறதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு உங்களது தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அதுதான் தவறு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். செஸ் எல்லாருமே விளையாடுவீங்கல்ல. அந்த செஸ் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜா இருக்கும், ராணி இருக்கும், குதிரை இருக்கும், மந்திரி இருக்கும், யானை இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா வரிசை சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கும். இப்ப இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவலைப்படுதா, எனக்கு யானை பலம் கிடையாது, குதிரை மாதிரி தாண்டுற பலம் கிடையாது, ராஜா பலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சங்கடப்படுதா? கிடையவே கிடையாது. எப்போ அந்த சோல்ஜர்ஸ், அந்த சிப்பாய்கள் அப்படியே நகுந்து நகுந்து போய் எங்கேயும் வெட்டுப்படாம எதிரில் இருக்கக்கூடிய கடைசி கட்டத்தை அடைஞ்சிருதோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான பவரை அதை எடுத்துக்க முடியும். ஒரு குதிரையாவோ, ஒரு யானையாவோ, ஒரு மந்திரியாவோ அதனால மாறிட முடியும். ஆனா நடுவில் அது எங்கேயாவது தயங்கி நின்று வெட்டுப்பட்டு போச்சுனாலோ, சோம்பேறித்தனமா நின்றுச்சுனாலோ அதனால அதுக்கு தேவையான பவர் அடையவே முடியாது. வாழ்க்கையும் அது போலத்தான். நீங்க ஆசைப்படுங்கள். அந்த ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கான தகுதியை நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்வதுன்னு பாருங்க நண்பர்களே. அதற்கு தேவையான திறமைகளை எப்படி வளர்த்துக் கொள்வதுன்னு பாருங்க. இங்க எல்லாமே அப்படிதான். யாரும் திறமையோடு பிறக்கிறாங்களோ இல்லையோ, அவர்கள் திறமையை சரியான வழியில் வளர்த்துக் கொள்கிறார்கள். அப்படி வளர்த்துக் கொள்கிறவர்கள் இன்று வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு வெற்றியாளராக நீங்கள் மாற எனது மனப்பூர்வ வாழ்த்துக்கள். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.